கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? வர்ற பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சு குறுக்கு வழியில நம்ம நினைச்சதை அடையலாம்னு நினைச்சோன்னா பிரச்சனைகள் அதிகமாக தான் வரும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம தாண்டி தான் போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கடவுளுடைய ஞானத்தை வச்சு நம்ம கடந்து போகணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 4:26. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுது? நம்மளுடைய பாதைகளை நம்ம யோசிச்சு அதை நம்ம செயல்படுத்தினோன்னா எல்லாமே சரியா நடக்குமா? 3 பர்பிள் நிற கத்திரிக்காய்கள் அதோடைய செடியில காய்ச்சிருந்தது. காலையில எழும்பின உடனே நல்ல சூரிய வெளிச்சத்துல ஊஞ்சலாடும். அதுக்கப்புறம் நீர் கிடைக்கும், அதுக்கு செடியில இருந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும். 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சுற்று வட்டாரத்துல எங்கேயுமே பர்பிள் நிற கத்திரிக்காய்கள் இல்லை. ஒரு நாள் இந்த 3க்குமே ஒரு யோசனை. இந்த வட்டாரத்துல எங்கேயுமே நம்மள மாதிரி யாரும் இல்லை. அதனால இந்த விவசாயி ஒன்று நம்மளை பறித்து குழம்புல போடுவார், இல்லைன்னா விதைக்கு காய போட்டுருவார். அதனால இவங்க 3 பேரும் முடிவு பண்ணி அந்த செடியிலேருந்து குதிச்சு கீழே இறங்கிட்டாங்க. அங்கேருந்து அவங்க ஓடிக்கிட்டே அவங்களுடைய இஷ்டத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. ரொம்ப தூரம் போனோடனே இது மேலேயோ தட்டி கீழே விழுற மாதிரி அவங்களுக்குலாம் தெரிஞ்சுது. பார்த்தா அது ஒரு பெரிய சிங்கம். சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. இந்த கத்திரிக்காய்களை துரத்த ஆரம்பிச்சுது. திடீர்னு எது மேலேயோ எடறி விழுந்தாங்க. என்னன்னு பார்த்தா அது ஒரு சிறுத்தை. திரும்பியும் ஓட ஆரம்பிச்சாங்க. ஒரு குழிக்குள்ள 3 பேரும் விழுந்துட்டாங்க. உள்ள உட்காந்து யோசிச்சாங்க, தோட்டத்துல இருந்து தப்பிச்சு இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு சிங்கமும் சிறுத்தையும் காத்திருந்து அப்படியே தூங்கிருச்சு. மெதுவா இந்த கத்திரிக்காய்கள் வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய தோட்டத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்க போனோடனே செடிக்கிட்ட செடி எங்களை திரும்பியும் சேர்த்துக்கோ, எங்களுக்கு இந்த பாதை சரியா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த செடி சொல்லிச்சான், நீங்க இஷ்டத்துக்கு இறங்குறதுக்கும் ஒட்டிக்கிறதுக்கும் இது ஒன்று விளையாட்டு இடம் இல்லை, இது உங்களுடைய வாழ்க்கை. நீங்க ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க தாண்டி தான் போகணும். இன்னைக்கு காலையில விவசாயி இங்க இருந்த எல்லா கத்திரிக்காயும் பறிச்சுட்டு போயிட்டாரு. இனி உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு தான் போகணும். என்னன்னா இந்த மண்ணோட மண்ணா மக்கி போய் உங்களுடைய விதைகள் மூலமா நீங்க புதுசா வளரணும். இந்த கத்திரிக்காய்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த மண்ணோட மண்ணா மக்கி போச்சு. கொஞ்ச நாள் அந்த கத்திரிக்காய்கள்ல இருந்து சில செடிகள் வளர்ந்து மறுபடியும் சூரியனை பார்த்து சிரிச்சுது. வாழ்க்கையோட ஒவ்வொரு பாதையும் நம்ம கடந்து தான் ஆகணும். குறுக்கு வழி கிடையாது. அடுத்த கதையில் சந்திப்போம்.